அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உணர்வுளே கருணை சரஸ்வதியே அறம்பொருள் இன்பம் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிதேன் பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்தமாள் மருகா முன்னவனாம் மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவ முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஒரு கை முகன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களில் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெறச் செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தாற்போல் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடிவேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. ஹலோ 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 பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா சபை தன்னில் இரு சபை தன்னில் உருவாகும் புலவோடு பொருள் கூறும் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா சபை தன்னில் இரு சபை தன்னில் உருவாகும் புலவோடு பொருள் கூறும் பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா கண்ணொன்று கடலாய் வந்தார் நெற்றி கண்
அருமையான பக்கம் வேணும், அருமையான மைக்ஸ். நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி, நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கந்தனை பணிந்து காரியம் துவங்கியிருந்தாள். காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியாக விளங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு, ஏன்னா குப்பையை கூட கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்கு. அப்பேற்பட்டவள் ஏன்னா வந்து அவளை வேண்டவங்களுக்கு மட்டும்தான், மீனாட்சியை நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அருள் செய்யணுன்ற எண்ணமே கிடையாது. யாருக்கு வேணும் இங்கே வள்ளி நாயகியாக நடிக்கும் அருமை தங்கை மதுரை மீனாட்சி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தியதற்கு எனது சார்பாகவும் எனது நாடக குழு சார்பாகவும் நன்றி, நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா வந்து அவளை வேண்டவங்களுக்கு மட்டும்தான் அருள் செய்யணும் அப்படின்னு கிடையாது. மதுரையில் ஆங்கிலேயர் ஒருத்தர் கலெக்டராக இருந்தார். யார்? ரோஸ் பீட்டர்னு சொல்லக்கூடியவர். அவர் என்ன பண்ணாரா, அவருடைய அலுவலகமே எங்கே இருக்குது அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஒட்டு நாப்பில் இருக்கும். யார்? கலெக்டரோட அலுவலகம் மீனாட்சி அம்மன் கோயிலை ஒட்டின வாக்கில் இருக்குது. அவர் என்ன பண்ணுவாரா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து போக மாட்டார். அந்த அம்மாவை வரையும் பார்த்ததே கிடையாது அவர் கருவறைக்குள்ளலாம் போய். ஆனால் என்ன பண்ணுவாரா, அந்த கோயிலுக்கு அந்த அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவளுடைய காலணியை கலட்டி வச்சுட்டு தான் போவாரா. என்ன காரணம், அங்கே கோயில் இருக்குது அப்படின்றதுக்காக காலணியை கழட்டி வச்சுட்டு தான் போவாரா. அன்று இரவு என்னாச்சு, ஒரு நாள் வெள்ளத்தினால மதுரையே முழுகப்பட்டுச்சு, எல்லாருக்குமே தெரியும். அப்போ எல்லா இடமே மரங்கரெல்லாம் சாயுது. கலெக்டர் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பிள்ளை வந்து கலெக்டரோட பேரை சொல்லி கதவை தட்டுச்சான். அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னோட பேரை சொல்லலாமா, பேரை வந்து சொல்கிறதுக்கே பயப்படுவாங்களே, என்னை பேரை சொல்லி கூப்பிட்றது யார் அப்படின்னு சொல்லி அவரோட அறையிலேருந்து வெளியே போய் பார்க்குறாரு. வெளியில் போய் பார்த்தா ஒரு சின்ன குழந்தை, 6 வயசு குழந்தை கதவை தட்டி நிற்கிது. வெளியில் வான்னு சொல்லி, யாருமா நீ இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, நீ வெளியில் வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல. அவர் வெளியில் வந்தோடனே அந்த வீடு தரமட்டமாயிருச்சு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன அந்த பிள்ளை வெளியில் வர சொன்னிச்சு, வெளியில் வந்தோன்னே வீடு தரமட்டமாயிருச்சு. அப்போ வந்தது யாருன்னு சொல்லி கேட்கலான்னு போகிறப்ப அந்த குழந்தை ஓடுது. எதை நோக்கி? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை நோக்கி போகுது. கோயிலை நோக்கி போனால் உள்ளே போய் மறைஞ்சிருச்சு. அப்போ வந்தது மீனாட்சி தான் சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாதை வந்து செருப்பே போடாமல் என்னை வந்து முள்ளுலையும் கல்லுலையும் நடந்து வந்து என்னை காப்பாற்றிருக்கேன், அந்த பாதத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், பாத ரட்சகம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரோஸ் பீட்டர் என்பவர் என்ன பண்ணாரா, மதுரை மீனாட்சிக்கு வைரத்தினாலே பாத ரட்சகம் செய்து வைத்தாரா. இன்று வரைக்குமே அம்மா வந்து குதிரை வாகனத்திலாம் வரும்போது அவர் கொடுத்த அந்த பாதரட்சகம் போட்டு தான் வெளியில் வருவாங்க. அந்த பாதரட்சகத்தில் பார்த்தோன்னா ரோஸ் பீட்டர்னு சொல்லி பொறிக்கப்பட்டிருக்கும். அப்பேற்பட்ட சிறப்பும் யாருக்கு இருக்குது, அவர் ஒரு ஆங்கிலேயர்.
அப்போ என்னவன் யாருக்கு வேணா அருள் செய்வாங்க. மதுரை மீனாட்சியை வந்து அம்மா தாயே என்னை காப்பாத்துன்னு சொல்லி மனசார நினைச்சாலே அருள் செய்வாள். அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்குது. அவளின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்குவோம். கொஞ்சம் மாதிரி இருக்கணும். நன்றி. கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். எல்லாம் கைத்தட்டலும் பக்க மேளத்தை தான் போய் சேரணும். அருமையான பக்க மேளம், அருமையான மைக் செட்டு, இப்படி ரெண்டும் வந்து நல்லா அமைஞ்சாதான் இன்னும் கூடுதலாக 2 பாட்டு பாடணும்னு தோணும். இல்லை நாரதர்கிட்ட கத்த வச்சு தோணும். இல்லைன்னா என்னத்தை பேசிக்கிட்டு பேசுறதும் கேட்காது, தொண்டை வேற வலிக்கு, நாளைக்கு நாடகத்துக்கு போகணும் அப்படின்னு தோணும். ஆனால் ரெண்டுமே வந்து அருமையாக அமைஞ்சிருக்கு. அப்போ நாடகம் அருமையாக இருக்க போதுன்னு அர்த்தம். உட்காந்து 6 மணி வரையும் பார்த்துட்டு தான் போகணும். கந்தனை பணிந்து காரியம் துவங்கியிருந்தாள். அந்த உமையவழி நரலை பெற்றிருந்தாள். அண்டருக்காய் நெஞ்சிருந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது எக்காலம், தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனால தான் அன்று மதுரையின் பதியிலே 64 திருவிளையாடல் புரிந்தார். நமக்காக தான் விறகு விற்றார், மாணிக்கம் விற்றார், வளையல் விற்றார். பொதுவாகவே வந்து பெண்களோட கையை தொடுறதுக்கு 2 பேருக்கு தான் அனுமதி அந்த காலத்தில். ஒன்று வளையல்காரருக்கு, இன்னொன்று மருத்துவருக்கு.
ஆமாம், வளையல்காரருக்கு அந்த காலத்தில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வளையல்காரரை வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு ஏதாச்சும் தட்சணை மாதிரி கொடுத்து வளையல் போட்டு விட சொல்லுவோம். என்ன காரணம்? அன்று மதுரையின் பதியிலே சிவபெருமானாகப்பட்டவர் வளையல் விற்கும் செட்டியாராக வந்து எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டு விட்டார். அப்போ வளையல்காரர் வந்து வளையல் போட்டு விட்டால் சிவபெருமானே வந்து வளையல் போடுவதாக ஐதீகம். அதனால தான் அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து கையை பிடிச்சி வளையல் போட்டு விட சொன்னாங்க. அப்பேற்பட்ட சிறப்பும் இருக்குது. அது மட்டுமா, பக்தர்கள்கிட்ட அவரை வேண்டுறேன், அவரை நினைக்கிறேன், அவரை கும்பிட்றோம் அப்படின்னாலே அவங்க கிட்டலாம் விளையாடுறதும் சோதிச்சு பார்க்குறதா சிவபெருமானோட வேலையே. அவள் என்ன பண்ணாரா, ஒரு முறை காசிமா நகரிலே பிச்சைக்காரனாக போய் பிச்சை எடுத்தார். யார்? சிவபெருமான். போய் பிச்சைக்காரனாக போய் உருமாறி பிச்சை எடுத்தார். காலையிலேருந்து மாலை வரையும் பிச்சை எடுக்கிறாரு. யாருமே பிச்சை போட்ட பாடில்லை. அப்போ கடைசியாக போய் ஒரு சாக்கடை ஓரத்தில் ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கேன். அவங்கிட்ட போய் சிவபெருமான் கேட்குறாரு பிச்சை, அப்பா நீ கையில் சாப்பாடு வச்சுருக்கல, அதை எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நீயும் கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சொல்ல. அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ண, மொத்தத்தையும் இதை இவர் கையில் கொடுத்துட்டான். இவருக்கு ஒன்றும் புரியலை. நிறைய இருக்கிறவங்களுக்கே கொஞ்சமாக கொடுக்க மனசு வர மாட்டேங்குது, அவனே கொஞ்சமாக பிச்சை எடுத்து வச்சுருக்கான், அதை மொத்தத்தையும் என்கிட்டே கொடுத்துட்டானே. அப்போ கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன்ட்ட கேட்குறாரு, என்னப்பா மொத்தத்தையும் தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க. அதெல்லாம் தெரியும், இப்போ வந்து பசியாக இருக்க நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல. டேய், வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சால் நீ ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமான்னு சொல்லி திரும்ப அவர் கேட்க. வந்திருக்கிறது யாரெல்லாம் எனக்கு தெரியும், முதல் சாப்பிடியா அப்படின்னு சொல்ல. சரி, வந்திருக்கிறது யாருன்னு தான் நீ சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், அப்பா எனக்கு தோல் நோய் இருக்குது, என் பக்கத்தில் வரவே எல்லாரும் அருவறுப்பு படுவாங்க, ஆனால் என்னையும் மனுஷனாக மதித்து என்கிட்ட வந்து பிச்சை கேட்குறியே, அதுலேருந்தே தெரியலையா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பரம்பொருள் நீ என்று அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? பக்தர்கள்கிட்டலாம் சோதிச்சு பார்க்குறதா சிவபெருமானோட வேலை. அப்பேற்பட்டவரின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்குவோம். எடுதந்தானடி தில்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை பாடுவந்தேனவள் இல்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை பாடுவந்தேனவள் இல்லையிலே இறைவனை நான் இன்னிசை இருமுறை கூறிடும் அரளிருக்கோ ஆடுகின்றானடி தில்லையிலே ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான், ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான், பாட்டையும் அவனே பாட வைத்தான், நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான், நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான், நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டார், நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டார், அதை பாட வந்தேனவள் இல்லையிலே தந்தையும் தாயும் போல் அவள் இருப்பாள், ஒரு தந்தையும் தாயும் அவளுக்கு தந்தையும் தாயும் போல் அவள் இருப்பாள், ஒரு தந்தையும் தாயும் அவளுக்கு அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனின்றி எதுவுமே நடப்பதில்லை, சிவனன்றி எதுவுமே நடப்பதில்லை, எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேனவள்
கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை இவ்விடத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்புறவாத சகோதரர்கள் 7 பேர், 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லைன்ற எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாக வருத்தம். ஏன்னா எத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் மகாலட்சுமி கலாச்சியமாக வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கணும், அதே வருத்தம் எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு. அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா, அதை விட பேர் அழகி ஒருத்தி வரப்போறேன். அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல நீங்க எல்லாம் தொப்பு கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளோ ஒரு பேரழகு, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி. ஆமாம், நாடக உலகத்திலேயே அப்படி ஒரு அழகியை பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தங்கள்லாம் என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லல. யாரை நினச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, குகனை, யார் முகனை, அந்த பால முருகனை நினச்சி உருகி கொண்டிருக்கேன். எங்கே வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. அதனால முருகப்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தால், எத்தனை பேர் இருந்தாலும் ஞான பண்டாரன்னு சொல்லி ஒரு பேர் எங்க சொல்லுங்க. மாலையை போட்டு உட்காந்துருக்கீங்களே முருகருக்கு, எங்க முருகருக்கு ஞான பண்டாரன்னு பேர்? பழனியில தான் முருகருக்கு வந்து ஞான பண்டாரன்னு சொல்லி பேர். பண்டாரனாலே பொதுவாக நம்ம மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, பரதேசி பையன், ஒன்றும் இல்லாதவன், அவனை தானே பண்டார பையில பரதேசி பையன்னு சொல்லுவோம். பண்டாரனா உண்மையிலே தமிழோட அர்த்தம் என்ன அப்படின்னா தன்முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். அப்போ எல்லா செல்வமும் இருக்கவர் ஏன் போய் ஆண்டியா பழனியில் உட்காந்துருக்காரு? என்ன காரணம்? ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில் அமர்ந்துட்டார். அப்போ நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மாலை போட்டு போனால் எப்படி இருக்காரு, நீங்களே பாவத்தை தொலைக்க தான் அங்கே போகிறீங்க. சாதாரண மனுஷங்களை கேட்குற மாதிரி ஏறி போகிறவங்க கீழே மேலே இப்போ சாமியை பார்த்துட்டு இறங்கி வருவாங்கள்ல, கேட்குறது எப்படி இருக்கார் அவர், எப்படி இருக்காரு, ஐயப்பா இப்போ போய் பார்க்காதீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்ல. இவர் வந்து அவரை விசாரிக்கிறார். ஏன்டா நீங்கள் போனதே பாவத்தை தொலைக்க, இவர் அவரை விசாரிக்கிறாரு எப்படி இருக்காரு. சரியில்லைன்னாலும் அப்படியே கீழே இறங்கி வந்துடுறது. திரும்ப எப்படி இருக்காருன்னு போய் கேட்பாங்க. இப்போ போய் பார்க்கலன்னா ராஜ அலங்காரம்னு அர்த்தம். அப்போ ராஜ அலங்காரத்தில் தான் போய் பார்ப்பாங்களே. ஆண்டியில் பார்த்தா ஆண்டியாக்கி நம்மளாம் உட்கார வச்சுருவாரு. யார் சொன்னது இதெல்லாம்? ஆண்டியில் பார்த்தா ஆண்டியாக்கி உட்கார வச்சுருவார் கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவை, என்ன விதிக்கப்பட்டதோ அதை தான் வரும். அதை வந்து கடவுளை வந்து மறைக்கவும் முடியாது, யாராலேயும் வந்து கொடுக்கவும் முடியாது. கடவுள் நினச்சாதான் அதை கொடுக்க முடியும். கடவுள் வேணான்னு நினச்சா யாராச்சும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ வந்து போய் பார்க்க போனீங்க. இப்போ மகாலட்சுமியை போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செல்வத்தை கொடுப்பா. இதே சரஸ்வதியை போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவன் ஞானத்தை கொடுப்பா. ஆனால் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா அந்த பழனியில் இருக்க ஞான பண்டாரம் தான். அதனால் போனீங்கன்னா பழனிக்கு பண்டார குளத்தில் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வருஷம் வந்து கேட்பேன் எப்படி இருக்குன்னு. சிறப்பாக தான் இருக்கும். அதனால் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும், நான் எதுக்கு வந்திருக்கேன் இதெல்லாம் சொல்கிறேனே, நான் எதுக்கு வந்திருக்கேன், காவலுக்கு வந்திருக்கேன். காவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு சரி காதலிக்க வந்திருக்கேன். ஆமாம், யாரை காதலிக்கிறேன்? அந்த முருகப்பெருமானே காதலிக்கிறேன். நானும் பாடுறேன் அவருக்காக, ஆடுறே வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் படுத்துறது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதும் பாடிட்டு இருக்கும்போதும் இந்த சரியான கூட்டத்தில் இருந்து எங்கேயாச்சும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக மறைந்திருந்தே பார்க்கும் மருமமில்ல, மறைந்திருந்தே பார்க்கும் மருமமில்ல, அழகர் மலையழகாய் சிலையழகாய் என்று மறைந்திருந்தே பார்க்கும் மருமமில்ல.
ஓரத்திலே நின்று கைவினை போல் மாலவா விழவா மாயவா சண்முகா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமிட ஆடாத மலராட மதியாட நதியாட வாடாட மண்ணாட கொடியாட இசையாட வஞ்சிவ கைகளாட சுவையோடு நாடாட என்னாகி துணையாக ஓடி வருவா தூயனே மாலவா மாயனே வேளவாய் இசையாடும் சண்முகா மறைந்திருந்தே மறுமமில்ல ஆயுத மலையழகா சிலையழகா மறைந்திருந்தே மறுமமில்ல கை தட்டணும். ஆமாம், எப்படி பக்கம் மேலே அமைஞ்சிருக்கு, கை தட்டணும்ல. நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால இந்த முருகப்பெருமானை பற்றி இப்படி நினச்சிட்டு இருந்தாள். குறிப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தவர்கள் அனைவருமே அவர்களும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். இப்போலாம் யாரையாச்சும் வாழ வைக்கணும்னு நினச்சா நமக்கு தான் முதல்ல ஆப்பு வைக்கிறாங்க. ஆமாம், யாருக்காச்சும் வந்து உதவி பண்ணணும்னு போவோம், நீ வந்தனால தான்டா இவ்வளோ பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்லி நம்ம மேலேயே பழியை தூக்கி போடுவாங்க. ஏன்னா வந்து சொன்னார் வள்ளலார், என்ன சொன்னார்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னார். பயிர் வாடினதுக்கே உயிர் வாடி போச்சுன்னு சொன்னார். அப்போ எவ்வளோ நல்லவராக இருப்பார். அவர் மேலேயே வழக்கு போட்ட உலகம் நம்ம உலகம். எப்படி உலகம் பார்த்துக்கங்க. என்ன வழக்கு போட்டாங்க யோசிச்சு, என்ன வழக்கு போட்டாங்க? வள்ளலார் மீது எதுக்காக வழக்கு போட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணாங்களா, அவர் பாடின திருவருட்பா தப்புன்னு சொல்லி அவர் மீது வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டால் நீதிபதி யார் அப்படின்னா ஒரு ஆங்கிலேயர். இவர் மேலே வழக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலார்னு சொல்லக்கூடியவர். 12 பேர் சேர்ந்த குழு அமைத்து இவர் மேலே வள்ளலார் மீது வழக்கு போடுறாங்க. அப்படி வழக்கு போட்டோன்னு இவர் என்ன பண்ணுறாரு, வள்ளலாரை வர சொல்லிட்டாங்க நீதிமன்றத்துக்கு. நீதிபதி ஒரு ஆங்கிலேயர். வர சொன்னால் வள்ளலார் அங்கேருந்து வராரு. வள்ளலாரை பார்த்தோன்னா அங்கேருந்து எல்லாருமே எந்திரிச்சுட்டு வணக்கம் சொன்னாங்க. வள்ளலார் மீது வழக்கு கொடுத்தாரு பாருங்க ஆறுமுக நாவலர். அவருமே எந்திரிச்சுட்டு வணக்கம் சொன்னாங்கன்னா இந்த நீதிபதிக்கு ஒன்றும் புரியலை. ஏண்டா நீ தான் அவன் மேலே வழக்கு கொடுத்த, சட்டப்படி பார்த்தா நீ அவனோட எதிரி, நீ எதுக்குடா எந்திரிச்சுட்டு வணக்கம் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க தெரியலை. அவரை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அதுக்கப்புறம் வந்து அந்த மனுவே வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. அந்த கேஸ், அது கேஸ் தமிழில் என்ன வழக்கே வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க, அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள். இருந்துட்டாலும் கூட இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சிலரை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். ஆனால் ஒரு சிலரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கும்பிட்டு தொலையணுமேனு தோணும். என்ன பண்ண, வயசுக்கு மூத்தவங்களாக போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் பழமொழிலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பெரியவங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி. யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க, இத்தனை வருஷமாக நாடகம் பார்க்குறோம் நம்ம, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வருன்ற பழமொழி எதுக்காக சொல்லுவாங்க பெரியவங்க? எதுக்காக சொல்லுவோம்? அப்பங்கிட்ட இருந்தால் தானே பிள்ளைக்கு அந்த புத்தி வரும் அப்படின்றதுக்காக சொல்லுவோமா? கிடையாது. உண்மையான அர்த்தம் என்ன அந்த பழமொழிக்கு அப்படின்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பதே பழமொழி. குழந்தை இல்லாதவங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தோமானால் அவங்களுக்கு கருப்பையில் குழந்தை தங்குமா. அதனால தான் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பது பழமொழி. அது காலப்போக்கில் நம்மளாம் மாற்றிக்கிட்டாச்சு. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு மாற்றிக்கிட்டாச்சு. என்னென்னத்தை மாற்றுறது, கொஞ்சம் விடுறது கிடையாது எதையுமே. அதனால் வந்து எதுக்காக வந்து நம்ம வேலையை நம்ம சரியாக செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேறு யாராச்சும் நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால் எதுக்காக வந்து காவலுக்காக வந்தேன், ஆனால் காதலிக்க வந்தேன்னு சொன்னேன். இந்த முருகப்பெருமான் மீது எப்பேற்பட்ட காதல், எப்படிலாம் அவருக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி முடிச்சுட்டு தோழியை போய் சந்திக்கணும். சோலைமலை ஓரம் கோலக்குயில் பாடும், சோலைமலை ஓரம் கோலக்குயில் பாடும் பாட்டு சொந்தோ
சோலைமலை ஓரம் ஓட குயில்பாடு பாட்டாளி நான் போட்ட பூவாரமே படிப்பேனிடம் காதலே வாரமே உன் பேரை நான் சொல்ல தேனூருமே என் நெஞ்சம் உன்னாலே இளைப்பாறுமே நாளை அழைத்தேன் உன்னையே வருவாய் குயிலே சேர துடிக்கும் இதயம் வருவாய் மயிலே கூட வரும் காலம் நேரம் சோலைமலை ஓரம் போதை கோயில் பாடு பார்த்து சென்றோ கேட்கலையோ பாடி வரும் தேவி சோலைமலை ஓரம் ஓட குயில் பாடும் நான் பாடும் பாட்டென்றும் நீதானையா நீ இன்றி வாழ்வேனோ நான் தானையா வாழ்வென்று வாழ்ந்தாலே உன்னோடுதான் வாழ்வென்று கண்டால் என்னோடுதான் ஜீவன் இருக்கும் வரைக்கும் உன்னையே நினைக்கும் சேர துடிக்கும் இதயம் உன்னையே அழைக்கும் கூட வரும் காலம் நேரம் சோலைமலை ஓரம் கோல கோயில் பாடும் பாட்டு செத்தோ கேட்கலையோ பாடி வரும் சோலைமலை ஓரம் கோல கோயில் பேர்பட்ட காதலினுடைய நன்றி கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால காதலிக்கிறேன்னு சொன்னோன்னா உங்க யாருக்கும் கோவம் இல்லையா? வந்துச்சு கண்ட்ரோல் பண்ணி அடக்கிட்டோம். ஏன்னு ஏன் கண்ட்ரோல் பண்ண? அன்னைக்கு எத்தனை பேர் இருக்கும்போது அப்புறம் கிடையாது. முன்னாடி சொல்லுங்க. நான் யாருக்காக காதலிக்கிறேன் தெரியுமா? யாருக்காக? உங்க எல்லாருக்காகவும் தான் காதலிக்கிறேன். பரவாயில்லையே. எவ்வளவு நல்ல மனசு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க என்ன காரணம்னு. நாளைக்கே முருகருக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி. நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வருவீங்களா? கண்டிப்பா வருவீங்கல்ல? அம்மா. அப்படி வந்தீங்கன்னா உங்க எல்லார் கையிலயும் ஓடு கொடுத்து அனுப்புவேன். எதுக்கு அம்மா தாயே? இல்லை பிச்சை எடுக்கிறதுக்கா? கிடையாது. சிதம்பரத்தில் இருக்க 21,600 தங்க ஓடுகள் அதில் ஒன்னொன்னா கொடுப்பேன். நீங்கள்லாம் பொழைச்சிப்பீங்களா? எவ்வளோ நல்ல மனசு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்புறம் உள்ளதான் உட்காந்துருக்கணும் ஸ்டேஷன்ல. அதுக்கப்புறம் இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. அப்படி கிடையாதுன்னு நம்ம குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டா அந்த குடும்பத்தை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவோம்? மாப்பிள்ளைய பார்த்துக்குறோம். என்ன நீ சொல்றதே சரியில்லை. நடு ரோட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவோமா? கிடையாது. எங்க கொண்டு போய் நிப்பாட்டுவோம். எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட மாட்டோமா? அதனால எப்பேற்பட்ட காதல். நீங்க எத்தனை வயசுல காதலிச்சீங்க? நான் என் தொழிலை தவிர வேற எதையும் காதலிச்சு. அப்ப வீட்டுல அண்ணிக்கிட்ட சொல்லவா? அது கல்யாணம். அதை தான் கேட்குறேன். காதல்னாலே பொதுவாக நமக்கு ஞாபகம் வருது என்னது? திருமணம் தானே. அப்போ அண்ணி எத்தனை வயசுல காதலிச்சிங்க? நான் என்ன ஒரு 20 வயசுல. 20 வயசுல காதலிச்சிங்க. சரி இந்த பக்கம் வேணாம். நான் எப்போ காதலிச்சேன் தெரியுமா? எனது 5 வயதில் அறியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவரை தான் கட்டுவேன். இல்லைனாலும் அவரை தான் கட்டுவேன். ஆமாம், காதலிச்சவரையே கரை பிடிக்க வேணும் நான் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எப்பேற்பட்ட காதலினுடைய காதல்னு சொல்லி முடிச்சுட்டு என்னோட தோழி வந்து ரொம்ப அழகாக காத்துட்டு இருக்கா. ஏதோ சொல்ல என்கிட்ட துடிக்கிறா. அவகிட்ட போய் கேட்கணும். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி
முத்தமா